சூப்பர். இனிமே குட்டி பையன் வந்த உடனே அவனை படுக்க வச்சு இந்த நம்பரை பக்கத்துல வச்சு போட்டோ எடுத்துடலாம். அவ்வளவுதான், பக்காவா ரெடி ஆயிருச்சு. என்ன பண்ணிட்டடாக்கா என் முவ? இங்க வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அட, என் முவ சோனியா இதை பண்ணுனது. என்னம்மா, எதுக்கு இப்ப இப்படி வாய புலந்துட்டடாக்கா? இல்லடா, என் முவலாம் இது பண்ணுனதுன்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா அழகா இருக்கடே. இது என்னது? வானத்துல நிலா, நட்சத்திரம், மேகமா? இதுல இனிமே என்ன பண்ணுவீங்க? இனிமே அந்த குட்டி பையன் வந்ததும் இந்த நிலா பக்கத்துல படுக்க வச்சுட்டு அவன் பக்கத்துல இந்த நம்பரை பிடிச்சிருக்க மாதிரி இல்ல தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவன் பக்கத்துல இதை வச்சிடணும். அவ்வளவுதான். எப்படிடே உனக்கு கூட இப்படிலாம் மூளை வேலை செய்யுது? ஏம்மா, அதெல்லாம் போன்ல நிறைய ஐடியாஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்கு தோன்றதுதான் ஐடியா. இப்போ ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு இந்த மாதிரி, 2வது மாசத்துக்கு வேற ஏதாவது பிளான் பண்ணி அப்ப அப்படி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிடணும். எப்படி, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா அந்த பையன் தூங்கிட்டானடே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வச்சு அவனை வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுல முழிச்சிருவான். எப்படியும் அழாம இருந்தா போதும். டண்டடை, எப்ப சோனி இந்தா குட்டி பையன் ரெடி. ரெடி ஆயிட்டானா சஷ்டி குட்டி? கொண்டு அவனை அப்படி மெதுவா கூடு. தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வச்சு ஒரு போட்டோ எடுத்துருவோம். முத இரு, நானே கொண்டு போய் அப்படி மெதுவா கடத்திடுறேன். வேற முழிச்சு அழகுலாம் ஆரம்பிச்சிட போறான். அப்ப சரி, மெதுவா கொண்டு போய் அந்த நிலா பக்கத்துல கடத்து. ஓகேவா பாரு? ஓகேதான், ஓகேதான். நீ இனிமே தள்ளு, நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி படுத்துக்கங்க தங்கம். அவ்வளவுதான், இங்க படுத்துக்கங்க. எப்ப சோனி, இனிமே அப்ப இந்த ஒண்ணு எங்க வைப்ப? இந்தா இப்படி வைக்க வேண்டியதுதான் பக்கத்துல. ஓகே ஓகே. மேகத்து மேல வச்ச மாதிரி இருக்கும்ல, அங்க மேலதிக்கு வச்சா. ஆமா, இங்கன மட்டும்தான் கொஞ்சம் எம்டியா இருக்கு. அதனால இங்கனதான் வைக்க முடியும். கீழையும் கருப்பு கலர் துணி தான் விரிச்சிருக்கிய, பிள்ளைக்கும் கருப்பு கலர் துணி தான் போட்டிருக்கு. அதனால பிள்ளை வித்தியாசமா தெரியலையே, ஒரே மாதிரில இருக்கு. போட்டோவுல தெரியுமாடே பிள்ளை? இது ஒருக்கா நான் கருப்பு கலர் துணி எடுத்து நீ ஒருக்கா திட்டினியே, அதனால 2 மீட்டர் துணியை அப்படியே சுடிதார் தைக்காம அப்படியே வச்சிருந்தேனா, அதனால இதுதான் நம்ம வீட்டுல புதுசா இருக்கு. இதை நம்ம மேகத்துக்கு அந்த வானத்துக்கு வச்சுக்கிடலாம்னு நான் இதை விரிச்சேன். இழுச்ச வச்சாக்கா உங்க பையனுக்கு வேற கலர் துணி போடுவான்னு நினைச்சா அவியலும் பிளாக் கலரே போட்டு வந்திருக்காவ. எனக்கு என்ன தெரியும்? நான் வானம், மேகம், அதுல இருக்க ஸ்டார்ஸ், நிலா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல யோசிச்சதுனால இந்த துணியை விரிச்சேன். ஆமா ஜோனி, நீ சொல்றது சரிதான். எங்க வீட்டுக்காரர் ஒரே இந்த பையனுக்கு பிளாக் துணி தான் நல்லா இருக்குன்னு இந்த பிளாக் கலர்ல தான் எடுத்துட்டு வருவாரு பத்துக்க. அதுவும் பாரு, ஐ லவ் டாட்னு போட்டிருக்கு பேர் டிஷர்ட்ல. இந்த மாதிரி அவரு அவிய பையனுக்கு வாங்கி போட்டு விட்டுருக்காரு. அதனால பூரா இந்த துணி தான் இருக்கு பத்துக்க. நல்லாதான் இருக்கு பையனுக்கு துணி. ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கருப்பு துணி அதிகமா போடக்கூடாது பத்துக்க. நல்ல கலர் கலரா எவ்வளவு துணிமணி வந்திருக்கு. நீ அதுல நல்ல கலர்ல வேற ஏதாவது எடு. என்ன கிடக்குதுக்கோ? நான் கலர் கலர் துணியாக தான் போடுவேன், இதெல்லாம் போட மாட்டேன். சரி, புதுசாக இருக்கேன்னு இன்னைக்கு எடுத்து போட்டேன். இன்னும் 2-3 துணியை எடுத்துகிட்டு வந்தேன். அந்த 2-3 இன்னும் கருப்பாக தான் இருக்குது. ஏக்கோ பரவாயில்ல, இருக்கட்டும். பிளாக் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்த துணியை போட்டு எல்லா ஃபோட்டோலையும் அந்த எல்லா ட்ரெஸ்லையும் ஃபோட்டோ எடுத்துடலாம். ஏதோ ஒன்றுடே, சும்மா எடுத்து விடுங்க. அடுத்த மாதத்துக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க. எந்த மாதிரி என்ன கலரில் என்ன துணி போடணும் எல்லாமே சொல்லிடுங்க. நான் இந்த மாதிரி கீழே விரிக்க துணியிலேருந்து எல்லாமே வாங்கி தந்துடுறேன். என்ன பரவாயில்ல, இருக்கட்டுக்கா. நம்ம வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியே நம்ம எல்லாமே பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, சார்ட்டில் நிலா வரைஞ்சேன். கொஞ்சம் கோல்டன் கலரில் என்கிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சு, அதனால அதை ஸ்டார்ஸ் வரைஞ்சேன். க்ளவுட்ஸுக்கு வந்து மேகத்துக்கு வந்து பஞ்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து பிறந்த நாளைக்கு நாங்கள் ஒருக்கா பலூன் எல்லாம் முன்னாடி ஒருக்கா கட்டினது கிடந்துச்சு. அந்த பலூனில் தான் ஒன்று எடுத்து இது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். வீட்டில் கிடந்த திங்ஸை வச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. எல்லாம் பிள்ளை தூங்கிட்டு இருக்கான். அப்படியே போட்டோ எடுக்கலாமா? எடுக்கலாமா? இதுல என்ன இருக்கு? தூங்கும் போது பிள்ளைய போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அதான் சொல்லியே. அப்படிலாம் பார்த்தனா சின்ன பிள்ளைல போட்டாவே எடுக்க முடியாதுமா. அதுவும் ஒரு இடத்துல இருக்காது, அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், துருத்துருன்னு அழுதுகிட்டே இருக்கும். இப்படி தூங்கும்போது தான் அழகா போட்டோக்கு போஸ்ட் தரோம். அப்படியே அழகா கிளிக் கிளிக் கிளிக்னு அழகா 2-3 போட்டோ எடுத்துடலாம். சரி, என்னம்மா போங்க. சரி, போட்டோ எடுங்க சீக்கிரம் பிள்ளைய வச்சு. சரிம்மா, இரு, நான் அந்த போட்டோ எடுக்கேன். எப்ப சோனி, நல்லா அழகா எடு. என்ன நீ மூடு, எனக்கு எல்லாம் தெரியும். பாரு, குரங்கு கணங்க எங்கெல்லாம் ஏறி போட்டோ எடுக்கன்னு. ஆமா லட்சுங்க, என்ன வேலை நடக்குது? குறுக்க வராதீங்க, கொஞ்சம் தள்ளுங்க. என்ன ஃபர்ஸ்ட் மந்த் போட்டோ ஷூட் நடக்குதோ இழுச்ச வச்சு மவனுக்கு? என்ன லட்சு, உள்ள எல்லாம் பரபரப்பா ஏதாவது வேலை நடக்கு போல இருக்கே. வெளிய நின்னு கூப்பிட சத்தமே இல்ல. வாங்களா, இந்த இழுச்ச வச்சு மவனுக்கு ஃபர்ஸ்ட் மாசம் போட்டோ ஷூட் எடுக்காலுவலாம். ஏன் 3-2 பேரும் பார்த்த வேலை தான் இது. ஆமாடா, வாங்க 2 பேரும். பாத்தியாடா இழுச்ச வச்சு, நம்மளாம் அப்படியே பழகி இருக்கோம். எங்கள் வீட்டை சொன்னா நாங்களும் ஏதாவது ஹெல்ப் பண்ணி இருப்போம்ல. சொல்லாம கொள்ளாம நீயே போட்டோ ஷூட் பண்ணி ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு.
இல்ல நீங்கள் வேற. நான் சும்மா லட்சுமி அக்காவை பார்க்கலாமான்னு பையனை தூக்கிட்டு வந்தேன். அப்ப இந்த பிள்ளைல தான் ஃபர்ஸ்ட் பாச போட்டோ சுட்டி எடுத்துட்டியலா இருந்து கேட்டுச்சு. இல்லன்னா தான் அப்புறம் என்ன துணி எடுத்துட்டு வாங்க மாத்தி மாத்தி வச்சு போட்டோ எடுப்போம்னுட்டு அந்த பிள்ளைல தான் எல்லாத்தையும் பாத்திச்சுவே. நான் ஒண்ணுமே பண்ணல. எனக்கெல்லாம் இதை பத்தி என்ன தெரியும்? நான் என்னத்த பண்ணேன்? நான் அந்த அளவு எம்பாட்டுக்கு தான் இருந்தேன். இந்த பிள்ளைல தான் நாளைக்கு 2வது மாசம் பிறக்க போகுதுன்னா அப்ப இன்னைக்கே எடுத்துருவோம்னு சொல்லிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்குவே. ஆமத்தே, எப்படி சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கான் பையன், நல்லா அழகா இருக்கு. ஆனா கீழே விரிச்சிருக்க துணியும் அவன் ட்ரெஸ் கலரும் ஒரே மாதிரில இருக்கு. ஆமா, நாங்களும் அதான் இழிச்சு வச்ச கட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒரே கலர்ல அமைஞ்சு போச்சுன்னு. இருந்தாலும் பிளாக் நல்லா தான் இருக்கு உனக்கு, நல்ல கலரா இருக்க பத்தியா? பிளாக் நல்லா எடுப்பா இருக்கு. இப்ப சந்தியா, இந்த ட்ரெஸ்ல நான் நிறைய போட்டோ எடுத்துட்டேன். இனிமே அவனுக்கு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரிப்பா ஜோனி. மெதுவா தூக்கிட்டு போவன, எழுப்பி கிளப்பி விட்டுறாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் எடுத்துட்டு வந்த துணி பூரா கருப்பெல்லாம் இருக்கும். என்னடா பெரிய பொண்ணு உமா, 2 பேரும் இன்னைக்கு ஆளே காணோம். இன்னைக்கு இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கியே, வழி தெரியலையே காலையில இருந்து. அட நீங்க வேற லட்சுமி அக்கோ, நாங்க காலையில எங்க தரமா போனோம்? பக்கத்து ஊர்ல கோயில்ல கூழ் ஊத்துறாவன்னாவ. சரி, கூழு குடிக்கணும் போல ஆசையா இருந்துச்சா, அதனால நானும் பெரிய பொண்ணும் ஒரு 2 பெரிய வாளியை தூக்கிக்கிட்டு போயிட்டோம். அங்க போனா நம்ம ஊருக்கு அறிவிலை விட பெரிய பிச்சைக்கறிவெல்லாம் இருப்பாளுவோ போல இருக்கு. அவளவும் குத்து பிடிச்சிக்கிட்டு மேலையும் கிளியும் கூழ ஊத்தி தலைவலியே குளிப்பாட்டி விட்டுட்டாளுவ. ஐயே, சூடா இருக்குதா இருந்துச்சுன்னா பொத்து போயிருக்குமே. நல்ல வேலை, ஆறி போன கூழு, அதனால 2 பேரும் தப்பிச்சோம். அப்ப கூட விடலையே, இந்த உமா 2 பட்டையை எடுத்துக்கிட்டு அதுல வாங்கி தந்தா எனக்கு. அதனால நாங்க 2 பேரும் அப்புறம் குடிச்சிட்டு நேரா ஆத்துல போய் ஒரு குளியலை போட்டுட்டு அங்கனே ஆத்துக்குள்ள கொஞ்ச நேரம் அலைஞ்சிட்டு சுத்திட்டு திரிஞ்சோம். அப்படியே துணியெல்லாம் காஞ்சிட்டு அந்தால நேரா உங்களை பார்க்க தான் வாரோம். அட மானங்கெட்டவளா, 2 பேரும் போய் கூழுக்கு அடிப்படி சண்டை போட்டுட்டு வரீங்களாக்கும். வேற என்ன பண்றது? கூழு குடிக்க ஆசையா இருந்து நாக்கு நம்ம நினைச்சு நம்ம ஊர்ல யாரும் கூழு ஊத்துறையே. கோயில்ல இனிமே ஆடி கடைசிக்கு தான் ஊத்துவாவ. அதான் பக்கத்து ஊர்ல ஊத்துறாவன்னா தான் போய் குடிச்சிட்டு வந்துடலாமேன்னு பார்த்தோம். கடைசியில இப்படி ஆகி போச்சு. பொங்கலுக்குலாம் இருந்தாலும் கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லலா. ஏதோ கூழ கண்ணுல காணாத உள்ள மாதிரி ஓடி ஓடி சாவு வாழுவ. அப்படி இல்லை லட்சு, ஆடி முடிய போகுது. ஆடி முடியதுக்குள்ள ஆடி கூழி எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோவையும் குடிச்சு தீர்த்திடணும். அப்புறம் அடுத்த வருஷம் ஆடிக்கு தான் கூழ் கிடைக்கும். வீட்டில் என்னதான் கரைச்சி குடிச்சாலும் கூழு குடிச்ச மாதிரியே இருக்காதுல்ல. கோயிலில் குடிக்கிற டேஸ்ட்டுக்கு வருமா? ஆமா, உடனே இப்படி ஒண்ணு சொல்லிடுவாளுவ. சரி, கொண்டு போன 2 வாளி என்னாச்சு? அப்போ வெறும் வாளியை தூக்கிக்கிட்டு என்னத்த பண்ண? அந்த இப்பதான் கொண்டு வந்து நாங்க லட்சுமி அக்கா வீட்டு வாசல்ல தூக்கி போட்டு வச்சிருக்கோம். வெளி குட்டி பையனுக்கு ட்ரெஸ் போட்டாச்சு. எப்ப சோனி சஷ்டிக்கு ரெடி. இனிமே நீ தள்ளிக்க, நான் அவனை போட்டோ எடுக்கட்டும். வச்சு உன் முவை நல்லா ஹீரோ கணங்கா இருக்கானே. ஆமாளா, வீட்டுக்கு போனாதான் பிள்ளைக்கு இன்னைக்கு சுத்தி போட்டுறேன்னு. நல்லா அழகா இருக்கான் பையன், நல்லா கொழு கொள்ளுன்னு. 1 மாசத்து பிள்ளை மாதிரி தெரியல, 4-5 மாசத்து பிள்ளை மாதிரி இருக்கான். அப்படியா? நல்லா இருக்கானோ? ஆமா, நம்ம கண்ணே பிள்ளைக்கு பற்றும் போல இருக்கு. எல்லாம் சும்மா இருங்க. நல்ல ராஜா கணங்க படுத்து கிடக்கானே. அது என்ன நிலாவா? ஆமா, அழகா பண்ணியிருக்க. இது யாரு பண்ண வேலை? எல்லாம் சோனியும் சந்தியாவும் பண்ண ஏற்பாடு தான். நான் ஒண்ணு கூட பண்ணல இதுல. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்ப சோனி போட்டோ எடுத்துட்டியா? கரெக்டான ஆங்கிள் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. பாபா நிலவ பிடிச்சு தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா, ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடு மெதுவா, வானத்தில் ஏறி ஏனிக்கிட்டு மேகத்தள்ளி மாலை கட்டு, வா வா கிட்டலாம் வந்தால் படிக்கட்டு. எல்லாம் உமா குந்தாணி, வாயை முடிக்கிட்டு சும்மா இருலாம். நீ பாடுற பாட்டை கேட்டு கழுத ஏதாவது வீட்டுக்குள்ளே ஓடி வந்துற போது பய வேற முழிச்சு அழுதுற போறான். கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆனா உமாக்கா நல்லா தான் பாடுனவ பெரிய பொண்ணத்தை. கேட்டுக்க, நீ மூடு. உனக்கு பொறாமை. எனக்கு நிலாவை பார்த்த உடனே நிலா பாட்டு தோணுச்சு, அதான் நான் படிச்சேன். நீயும் வேணும்னா பாடு. ஏன்? எனக்கும் தான் பாட தெரியும். நான் என்ன பாடட்டுமா? பாடு. உன்னை யாரும் பாட வேண்டாம்னா? உன் வாயு உன் பாட்டு, நீ பாட்டுக்கு பாடு. இரு, இந்தா பாடுறேன் பாரு. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை இன்று முதல் இரவு. ஏலா 2 பேரும் இப்ப வாய முடிட்டு இல்லைன்னா தூக்கி போட்டு 2 பேரும் வாயிலே மீச்சு போடுவேன். என் பையனுக்கு அங்கே போட்டோ சுட்டி எடுத்துக்கிட்டு கடக்கால வந்த பிள்ளைகளே நீங்களும் என்னன்னா இங்க ஆட்டம் பாட்டம் கேட்டுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு முடிஞ்சா அவ்வளோ கூட சேர்ந்து ஏதாவது ஐடியா பண்ணி நல்லா போட்டோ எடுக்க ஏதாவது பிளான் பண்ணுங்களா? தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. சரி இழுத்து வச்சு கோவப்படாத. இப்போ என்ன, உன் பையனுக்கு என்ன போட்டா சுட்டு என்ன எடுக்க வேண்டியிருக்கு? அதான் அந்த பிள்ளைகளே எல்லாம் எடுத்துருச்சு. அடுத்த மாதம் போட்டா சுட்டுக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லு. நாங்கள் ஏதாவது புது ஐடியாவோட வாரோம். ஆமா, பெரிய பொண்ணுகிட்ட சொல்லு, அவ மரத்தை பிடிக்கிட்டு வந்து கூட எடுப்பா. சந்தியா, வேற ட்ரெஸ் இருந்தா பையனுக்கு மாத்தி கூட்டிட்டு வா. வேற என்ன 2-3 ட்ரெஸ்ல எடுத்துடலாம். இருந்தா மாத்தி கூட்டிட்டு வரேன். என்னடே அவ்வளவுதானா? இல்லக்கா, இந்த பையனுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி வேற ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு வரேன். சரி சரி.
சோனி போட்டோ எல்லாம் நல்லா வந்திருக்கா? போட்டோ எல்லாம் சூப்பரா வந்திருக்குக்கா. நீங்க வேணா வந்து பாருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல பாக்கோம். சரி. நான் உங்களுக்கு குட்டி பையன் போட்டோவெல்லாம் அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணி ஒண்ணா பாட்டுலாம் போட்டு எடுத்து எடிட் பண்ணி தரேனே. சரிம்மா சரி. ஏலா எங்க பிள்ளைகளுக்கு என்னைக்குனா இப்படி பண்ணிருக்கீங்களா? எங்களோட பிள்ளைலாம் பொம்பளை பிள்ளைலன்னதா அத தொட கூட மாட்டேங்கீங்க. உங்களுக்கு ஆம்பளை பையன்னதா அத தூக்கி வச்சு நல்லா போட்டோ எடுத்துக்கிட்டு கொஞ்சிட்டு அடக்கியல. ஏக்கா உங்க பிள்ளைலாம் வளர்ந்துட்டுவே அதுங்களுக்கு என்ன போட்டோ எடுக்குது? இது குட்டி பையன்ல மந்த்லி போட்டோ எடுப்பாங்களா, அதனால தான் அவங்கள நல்லா அழகா எடுக்கும். நீங்களும் இன்னொரு பிள்ளை பெத்து கொடுங்க, அந்த பிள்ளையை நாங்க இப்படி மாசம் மாசம் போட்டோ எடுத்து தரோம். இல்ல அதுக்காண்டியே இன்னொரு பிள்ளை பெத்து தாரேன் நானும் பையனே. பெத்து தாங்க முத. சுச்சு அழக்கூடாது. அம்மா அங்கதான் இருக்காங்க பேரு. என் தங்கொள்ள சஸ்தி குட்டி அமைதியா சமத்த அழாம இருக்கணும். அப்பதான் போட்டாயில பிள்ளை அழகா இருக்கும். ஐயே அழுதுட்டானோ? ஆமா, இந்த ட்ரெஸ் போட கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதனால முழிச்சிட்டான். சரி இழுத்து வச்சு நீ அவனை பார்க்காத. பார்த்தா இன்னும் அழுவான். கொஞ்ச நேரம் இரு, அவனே சமாதானமாயி அப்படியே மறுபடியும் தூங்கிட்டான்னு வையா, எடுத்துடலாம் போட்டா. தூங்க தூக்கத்துக்கு தான் இருக்கான். அம்மாவை தேடுறான் போல இருக்க, சுத்தி பார்க்கானே. இப்ப சந்தியா இப்ப அழாமாவே அமைதியா தானே கிடக்கான். நீ தள்ளிக்க, நான் அப்படியே போட்டோ எடுக்கேன். சரி வச்சு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குடே, இந்த மாதிரி கலர்ல கூட எடு. கருப்புல அவ்வளவு எடுக்காத என்ன. கருப்பு கலர் துணியிலையும் அவன் நல்லா தான் இருந்தான் ராஜா கணங்கா. கருப்பு கலர் திருஷ்டி தானக்கோ? கருப்பு கலர் போட்டா என்ன? இல்லடா அது சூடுன்னு என்னமோ சொல்லுவாங்க. கருப்பு ரொம்ப போடக்கூடாது. திருஷ்டிக்கு கருப்பு கயிறு கட்டுறோம், கருப்பு வளையல் போடியும், அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் துணி கருப்பு வேண்டாம். சரிக்கோ இனிமே நான் வேற துணி போடுறேன். கருப்பு இனிமே போடல. எக்கோ நீங்க எடுத்துட்டு வந்த துணியில என்ன 2-3 கருப்பு கலர் சட்டை துணிலாம் இருக்கு. அதுல இப்ப போட்டோ எடுக்கணுமா வேண்டாமா? எடுத்துருங்க கையோட இன்னைக்கு எடுத்துருங்க. அதானே அவ பிள்ளைய போட்டோ எடுக்கணும்னா தான் எடும்பால இவ்வளவு நாளும். இல்ல அப்புறம் பாத்துக்கலாம்ல, நீ சும்மா இரு வாய முடிக்கட்டு. சந்தியா அந்த ட்ரெஸ்ஸையும் மாத்தி விட்டுரு. சரிவே. அவ்வளவுதான். சோனி போட்டோ எடு, நான் இந்த வாரேன். சத்திட்டாங்க அங்க பாரு. சரி அக்கா பாரு. அட சோனி சொன்னதும் சிரிக்கானே, பரவாயில்லையே. அப்படிதான் தங்கம், அப்படியே சிரிச்சிங்க பாருங்க. சூப்பர். எது சோனி கொஞ்சம் இரு, இந்த பாஸ்கெட் அவன் கையில கொடுத்து ஸ்டார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு போட்டோ எடுப்போம். கொஞ்சம் இரு, இந்த 2 போட்டோ எடுத்துட்டு வரேன். இதுல வேற ட்ரெஸ் மாத்திட்டு வேணா இந்த பாஸ்கெட்டை கையில கொடுத்து வை. சரி அப்போ. ஓ இப்போ இவர் இந்த பாஸ்கெட்ல அவ்வளவு நட்சத்திரத்தையும் பிடிச்சு போட போறாராம்மா? ஆமா. பேபி பியரா நீங்க? அவளும் கருப்பு துணி தான் போயிடுச்ச வச்சு. அடுத்த முறைலாம் அந்த மாதிரி துணி பிள்ளைக்கு போடாத சொல்லிட்டேன் அம்மா. சரிக்கோ. சந்தியா தள்ளிக்க. இப்பதான் அவன் சிரிச்சுட்டு அடக்கான். சிரிக்கும் போது எடுத்தாதான் அழகா இருக்கும். இப்ப எடு. பியாதி எடுப்பான். பிட்டிய முடிச்சு விட்டானே மிதிச்சு தள்ளி. தூக்கத்துல தெரியாம இவன் என்னைய மிதிச்சிருப்பானா இல்லனா வியானனே மிதிச்சு தள்ளி இருப்பானா? அடே தொப்பி மண்டகாரா எந்திரி, எனக்கு இடம் முடியா? என் வீட்ல இருந்து சீதனமா வாங்கிட்டு வந்த கட்டிலு நீ நல்லா மல்லாக்க ஒய்யாரமா படுத்து கிடந்துக்கிட்டு எனக்கு இடம் தராம மிதிச்சு தள்ளுறியரோ? பியாதி எடுப்பானுக்கு காது உணர்ச்சி இல்லாமல கிடக்காம போல இருக்கு. காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கேன் ஒருத்தி, கண்டுக்காம வாயிலே லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கானே. அடா மணி 12. அடடா இன்னைக்கு தானே சரசக்கா சுடுகாட்டுக்கு போறேன்னு சொன்னாவே. நம்ம வேற நல்லா அசந்து தூங்கிட்டோமே. நல்ல வேலை இந்த தொப்பி மண்டையை நம்மளை மீச்சு தள்ளினதுனால நம்ம 12 மணிக்கு டானும் முழிச்சிட்டோம். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கேன். எப்படியும் பெரிய பொண்ணு லட்சுமி அக்கா எல்லாம் போறேன்னு சொன்னாவே. நம்மளும் சேர்ந்து போனோம்னா இன்னைக்கு கண்டிப்பாக பேய பார்க்கலாம். நம்ம வேற இந்த சரசக்கா லட்சுமி அக்கெல்லாம் கூப்பிடும்போது வர முடியேன்னு சொல்லிட்டோம் பயந்து. இப்போ இன்னைக்கு இவ்விய கூட போகலன்னா நம்ம சுடுகாட்டுக்கு ஒரு நாளும் பேய்கிட மாட்டோம். இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போகிற சான்ஸ் இதுக்கப்புறம் கிடைக்காது. நம்ம இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பேயை பார்த்துட்டு வந்துடணும் லைவா. உமா இதுக்கு மேலே அங்கே வீட்டில் இருந்தால் சரிபட்டு வராது. 12 மணிக்கு தான் சரசக்கா எல்லாரும் சுடுகாட்டுக்கு போகிறேன்னாவே பிங்கி கிளவியை கூப்பிட்டுட்டு. அதனால் நம்ம இப்போ போனால் போய் ஜாயின் பண்ணிக்கிடலாம். தொப்பி மண்டையும் எந்திரிச்சு நம்மளை தேடுவாரோ? சே தேட மாட்டாரு. காலையிலே எந்திரிச்சு வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போகிறேன்னு கிளம்பிடுவார். எவா எந்தால போனால் எனக்கு என்னன்னு. சரி நம்ம போவோம், எதுக்கும் விடியதுக்குள்ளே வந்துடலாம். சத்தம் போடாமல் மெதுவாக போகணும். ஹனி எங்க போற? ஐயோ தொப்பி மண்டக்காரை முழிச்சிட்டான் போல இருக்கே. ஹனி எங்க போறேன்னு பாசமால நம்மளை பார்த்து கேட்கான். சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். எங்க நான் எங்கேயும் போகலங்க, இங்க பாத்ரூமுக்கு தான் போறேன். ஹனி நானே ஊட்டி விடுறேன்டா, நீ எதுக்கு சிரமப்படுற?
உனக்காகத்தானே மாமா அங்க வந்தேன். அடங்கொய்யால தூக்கத்திலே பெணாத்திக்கிட்டு இருக்கானா இவன்? எவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா இப்ப தூக்கத்துல? எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? உனக்கு பிடிக்குமேனு தான் நான் ஆர்டர் பண்ணேன். தேங்க்ஸ்லாம் சொல்லாத ஹனி. நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? ஃபார்மாலிட்டிலாம் தேவையில்ல. மோகனே, விடியட்டும். விடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னைய பாத்துக்கிடுறேன். இப்ப அவசர வேலையை நான் சுடுகாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வையி, நானே உன் சங்கில மீச்சு உன்னைய சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டு இருந்திருப்பேன். இப்ப நான் போயிட்டு வந்து உன்னைய நான் பாத்துக்கிடுறேன். எவ கூடயோ இவன் சங்காத்த வச்சுக்கிட்டு திரியான். அதனாலதான் நம்மகிட்ட கடு கடு கடுன்னு நிக்கான். எடி மாப்பிளே, வாரேன். சுடுகாட்டுக்கு போயிட்டு வாரேன். அதுக்கப்புறம் வந்து உன்னைய சுடுகாட்டுக்கு அனுப்பியேன். சுடுகாட்டுக்கு போய் இவன் சுடுகாட்டுக்குள்ள பியாயிட்டியும் போய் ஜல்சா பண்ணுவான் பரதேசி. ஹனி, இப்ப நீ எனக்கு ஊட்டுவியான். இவன் அடங்க மாட்டான் போல இருக்க. கையோட சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோமா தங்களை மிதிச்சு? சிச்சோ, 12 மணி தாண்ட போகுது. வேற சரசக்காயெல்லாம் நம்மள விட்டுட்டு போயிருவாவ. அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். இவனை காலையில வத்துக்கிடலாம். விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே இருக்கு இவனுக்கு கச்சேரி. 12 மணியா இறைச்சி கண்ணு 2 முழிச்சிருச்சு. 10 கிலோ கேக்க வெட்டாப்பியா எல்லாம் கூண்டுருச்சு. சட்டி மேல வரல விடு, 1000 வாழ வெடிக்க விடு. காணா பாட்டு பாடிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா சுடுகாட்டுல சுத்திக்கிட்டு வானத்துல சொல்லி சொல்லிக்கோ நட்சத்திரம் ஒன்னிலாவும். அடடா, கிளவி இங்கதான் படுத்து கிடக்கா. இது தெரியாம தான் நம்ம ஆடிக்கிட்டு வந்தோமா. அப்படியே பம்மிக்கிட்டு மெதுவா போயிருவோம். இது கண்ணுல பட்டோம்னா அவ்வளவுதான். அட என்ன இது, ஒருத்தரையும் காணும். லட்சுமி அக்கா பெரிய பொண்ணு நான் வரேன்னு சொன்னாவ, அவையிலையும் காணும். இந்த பிங்கி கிழவியும் காணுமே. வராதோ இன்னைக்கு? நம்ம வேற எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோமே. இதை கொண்டு போய் சுடுகாட்டுல கொட்டிட்டா நம்ம வேலை முடிஞ்சுது. ஆனா இங்க இன்னும் காணுமே. இந்த கிழவியையும் காணும், ஒருத்தரையும் காணுமே. இப்ப என்ன பண்றது? நம்ம ஒத்தையில தான் சுடுகாட்டுக்கு போகணுமோ? தனியா போகணும்னு நினைச்சாலே வயிற்ற கிளக்குது. இதை வேற பொம்பளையால தான் வீட்டில் உள்ள ஆளு தான் செய்யணும்னு தேவை. நம்ம வீட்டில் யாருக்கும் தெரியாம. அதனால நம்ம தான் பெய்யாகணும், வேற வழி இல்லை. சரசு, அட எக்கோ நீங்களா? நான் பயந்துட்டேன். என்னமோ ஏதோ ஒன்று. நான் இவ்வளோ நேரம் உங்களை யாரையும் காணோன்னா தான் யாரும் வர முடிய போல இருக்குன்னு நினைச்சேங்கோ. நல்ல வேலை நீங்களாவது வந்தியல. நானும் பெரிய பொண்ணு தான் வந்தோம். பெரிய பொண்ணு பிங்கி கிளவி வந்துச்சா என்னன்னு தெரியல. நான் போய் அது வரலன்னா கதவு தட்டி அதை தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டாது வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதனால சரி நீ தூக்கி போட்டு என்ன கூட்டுக்கிட்டு வா அந்த கிளவியன்னு இருக்கேன். அவ கூட்டிட்டு வருவா. அதுக்கப்புறம் சேர்ந்து போவோம். என்ன அது வந்தா தானே சரியா இருக்கும்? ஆமா, அப்படிதானே அந்த ஜோசியக்காரன் சொன்னான். அந்த கிளவியும் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு வரணும்னு. ஆமா, அதான் பெரிய பொண்ணு போய் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கா. அப்ப கிளவி வராம தான் இருந்திருக்கோ? ஆமாக்கோ, பிங்கி கிளவி வரல. அது வந்தாதான் காரியம் ஆகும்னு தெரிஞ்சு அந்த கிளவி வராம இருக்குது பாருங்களா. பயப்படாத சரசு, நாங்களாம் இருக்கோம்ல. இந்த பெரிய பொண்ணு பிங்கியை கூட்டிட்டு வந்துருவா. ஓய் நலமுடி. அட பிசாசு பிசாசு, இப்படியாலாம் பின்னாடி வந்து பயமுறுத்துவா? திடீர்னு திடுதுப்புன்னு ராத்திரி வந்து நின்னுக்கிட்டு நல்லா 2 பேரும் பயந்தியலா? நீங்க 2 பேரும் பயப்படணும்னு தான் அப்படி வந்து பின்னாடி வந்து பேன்னு கத்துனேன். ஏலா, நீ வராண்டேன்னு தானே சொன்னா? அதானே, சரசு எவ்வளவோ கூட்டு பார்த்தா வரேன்னு சொல்லிட்டு அடந்தா. பெரிய பொண்ணும் கூட்டத்துக்கு வரையே முடியேன்னா எனக்கு பயமா இருக்குன்னு இப்ப வந்து நின்னுகிட்டு இருக்க இப்படி பேய்க்கணுங்க. ஆமாக்கா, பயமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு 12 மணிக்கு முழிப்பு தட்டிச்சா. அந்தல சரி, இப்போ உங்களோட கூட சேர்ந்து வந்தாதான் சுடுகாட்டுக்கு வந்த மாதிரி வந்து பியாயி ஏதாவது இருந்துச்சுன்னா லைவா பார்க்கலாம்ல. நம்மளும் நாளை பின்ன பியாய பார்த்தேன்னு வெளியே சொல்லிக்கிடலாம்ல. அதுக்காண்டிதான் நான் இப்ப வந்தேன். இல்லாட்டினா நான் வந்திருக்க முடியேன். ஆமா, உன் செத்து போன மாமனார கோமணத்தோட மரத்துல தலையில தொங்குவாரு, போய் பாரு. லட்சு கோவப்படாதீங்க லட்சு, சும்மா ஃப்ரீயா விடுங்க. நாலுமுடி, இது என்ன தண்ணி? குங்கும தண்ணியா இல்ல பிளட்டா? பேய்க்காக கொண்டு வந்தது தானே? ஆமால, இது குங்கும தண்ணி தான். கொஞ்சம் பூவெல்லாம் மேல போட்டுக்கிட சொன்னாவே, அதான் பூவெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஓ வெரி குட் வெரி குட், கலக்கிறிய போங்க. ஆமா, பெரிய பொண்ணு வரலையா? பிங்கி கிளவிய காணோம். போய் வேணா கூப்பிட்டு வருவோமா? அதெல்லாம் பெரிய பொண்ணு போயிருக்கா, பிங்கி கிளவிய கூட்டிட்டு வருவா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அங்கே இங்கே நாய் வேற குலைச்சிட்டு அடக்கு பயமா இருக்கு. ராத்திரி முச்சந்தில வந்து நின்றுகிட்டு இவ வேற மினிக்கிட்டு நிக்கா. லட்சு, நீங்க தானே 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனா வர சொன்னீங்க, அதான் வந்தேன். இந்த டைம் பேய் வாக்கிங் போற நேரம், அந்த நேரத்துல வந்து நிக்க சொல்லிட்டு வந்து நின்னா என்னையவே திட்டுவீங்க நீங்க. எல்லாம் உமா கொஞ்ச நேரம் அமைதியா இருல. நாங்களே படபடன்னு ஒரு மாதிரியா வருது, பயமா இருக்குன்னு இருந்துகிட்டு இருக்கோம். நீ வேற சும்மா இரு, எதையாவது துணை பேசிக்கிட்டு இருக்காத. அங்க பாரு, நாயெல்லாம் என்னன்னு குழைச்சிட்டு டக்குன்னு பாரு.
அது ஒண்ணும் இல்ல லட்சு, நாய் கண்ணுக்கு பேய் தெரியும்னு சொல்லுவாவ. அதனாலதான் அந்த நாய் அப்படி கத்திட்டு அடக்குன்னு நினைக்கேன். இல்ல அப்ப பேய் அங்கன நடமாடிக்கிட்டு இருக்கோங்கியோ. இப்ப இங்கன கூட பேய் ஏதாவது நம்மளை சுத்தி நிக்கதான் செய்யும். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நாய் கண்ணுக்கு தான் தெரியும். ஏலா ராத்திரி என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருக்காதலா. ஏற்கனவே சரசு நல்லா பயந்து போய் இருக்கா, இன்னும் நீ வேற அவளை பயமுறுத்தாத. ஆமா, நானே வயிற்றுச்சல்ல இருக்க இந்த பிங்கி கிளவி மேல. இந்த கிளவியால தானே நம்ம இப்ப சுடுகாட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு போக வேண்டியது இருக்கு. ஆமா, நானும் பாருங்க, எங்க வீட்டுக்காரன் எங்க மாமியாருக்கும் தெரியாம நான் மெதுவா ஏதோ நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட பார்க்க வர மாதிரி மெதுவா மெதுவா கால் எடுத்து வச்சு தெரியாம ஓடி வந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்காக? எல்லாம் இந்த பிங்கி கிளவி இந்த சரசுக்கு பண்ண சூனியத்தினாலதான். எனக்கு மனசே கேட்கல. சரி, 4 முடி நம்ம கூட தான் இருக்குது, அதை ஒத்தையில சுடுகாட்டுக்கு அனுப்புனா நல்லாவா இருக்கும். சரி, நம்மளும் போயிட்டு வருவோமேன்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன் வேற. என்ன இந்த நாய் கண்டினியூஸா குலைச்சிக்கிட்டு இருக்கு? பியாய் ஒரே இடத்துலயே நின்னுகிட்டு இருக்கு. பியாயில ஒண்ணும் இல்ல, அங்க பாரு பெரிய பொண்ணும் பிங்கி கிளவியும் வாராவ. அதான் அந்த நாய் பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஏடா பெரிய பொண்ணு, நாய் குலைக்க கொலைய பார்த்தா பயமா இருக்கலாம், கொதவளையோட அத்துக்கிட்டு போயிருமோன்னு. உங்க கொதவளையே தானே கவ போகுது, கவுனா கவட்டும். உங்களுக்கு சூனிய வைக்க தெரியுதுல்ல, அப்ப நாய்கிட்ட கடி வாங்குங்க போங்க. ஏடா ஏடா பெரிய பொண்ணு தள்ள, அதெல்லாம் அதை பத்தி விடு. அது போட்டா நம்ம சுடுகாட்டுக்கு போகணுமா வேண்டாமா? சரி இருங்க, பத்தி விடியே. ஷூ நாயப்பா, அந்த பரட்டையை பார்த்தா உனக்கு பியாய் மதியா இருக்கு. துறப்ப நாய. ஐயா ஆமா, கொஞ்சம் பியாய் மாதிரி தான் இருக்கு பரட்டை. பெரிய பொண்ணு போவுமா? வாங்க வாங்க போவோம். சரசக்கோ, பிங்கி கிளவிய கூட்டிட்டு வந்தாச்சு, இனிமே வாங்க நம்ம போவோம். இழிச்சவாச்சி நம்ம கூட வந்தா நல்லா இருந்திருக்கும். அவ பச்சை பிள்ளைய வச்சிருக்கா, வேண்டான்னுட்டிய. இல்லாட்டி அவளும் நம்ம கூட வந்திருப்பா, நல்லா ஜாலியா இருந்திருக்கும். ஏலா அவ தாப்பால் கொடுக்கவா பச்சை பிள்ளைய வீட்டுல போட்டுட்டு சுடுகாட்டுக்கு வருவாளாக்கா ராத்திரி? உனக்கு மனசாச்சு இருக்கா? பிள்ளை ராத்திரி கடந்து அழுதுன்னா அவ பிரியங்காரன் அவளை தேடம்டா. நம்மளே யாருக்கும் தெரியாம வந்திருக்கோம். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். வேற அந்த பிள்ளை அழுது காட்டி கொடுத்துட்டீன்னு வைங்க, இழிச்சவாச்சியோட சேர்ந்து நம்மளும் மாட்டிக்கிடுவோம். அவளை கூப்பிடாம நம்ம மட்டும் போறதுதான் நல்லது. ஆமா, நேராவது சீக்கிரம் வாங்க, விடியதுக்குள்ள நம்ம கொண்டு போய் 2 மணிக்குள்ள அங்க கொண்டு அதை கொட்ட சொன்னாரு. மணி இப்ப 12 தாண்டுது, வாங்க நம்ம போவோம். ஏலா என்னைய பத்திரமா கொண்டு வந்து வீட்டுக்கு ஏத்துறீங்களா? எனக்கு பயமா இருக்கு. நான் ராத்திரி எந்திரிச்சு 1க்கு இருக்கிறேன்னா கூட எங்க வீட்டுக்கார விட்டுட்டு தான் வந்து இருக்க போவேன். என்னைய கொண்டு போய் சுடுகாட்டுல கொண்டு விடுறீங்களா? கிளவி, உனக்கு நல்லா கொழுப்பு தான். நல்லா மந்திரிச்ச தகடு வாங்கி கொண்டு வந்து சரசகா வீட்டுல புதைக்க தெரிஞ்சிச்சுல ராத்திரி. அப்பெல்லாம் பயமா இல்லையோ? அது ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல வந்துட்டேன். அதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணுவீங்க? நீ வச்ச சூனியத்தை நீயே எடுக்காண்டாமா. வா வா போவோம். அதான் தகடு எடுத்தாச்சுல. தகடை எடுத்தாலும் சுடுகாட்டில் கொண்டு போய் இந்த தண்ணியை கொட்டி புதைச்சிட்டு வரணும். அதுக்கு நீ வந்தே ஆகணும். அந்த புதைச்ச இடத்துல தான் இந்த வழக்கை கொண்டு போய் வைக்கணும். நீ அதுக்காக தான் இப்போ உன்னைய கூப்பிட்டு போறது. வா கிளவி வா. பிங்கியாச்சே வாங்க, சும்மா முணுக்காம வாரேலா. என்னைய பத்திரமா கூட்டு வாங்க. அதெல்லாம் கூட்டு வந்துருவோம். வாங்க வாங்க. பாத்தியா கிளவிய, பத்திரமா கூட்டிட்டு வரணுமா? இதை விடு பெரிய பொண்ணு, கிளவிய பேய்கிட்ட கோத்து விட்டுட்டு வந்துருவோம். அப்புறம் அதுவே ஒரு குழிய தோண்டி இதை கிளவிய போட்டு முக்கிறோம். பேய் வாக்கிங் போற நேரத்துல நம்ம என்னமோ வாக்கிங் போற மாதிரி சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இருட்டுக்குள்ள இவ்வளோ நம்பி போகவும் பயமா தான் இருக்கு. நமக்கு துணைக்கு வீட்டுல இருந்து நம்ம மோவனையாவது கூட்டிட்டு வந்திருக்கணுமோ? நம்ம வீட்டுக்காரனை கூட்டு வரலான்னு பார்த்தா அந்த பெரிய பொண்ணு நம்மளை எழுப்பி தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டா. சரசு கீழே பார்த்து போ என்ன? சரிக்கா. பெரிய பொண்ணு, உனக்கெல்லாம் பயமா இல்லையா? எனக்கு ஏன் பயம் வர போகுது? நான் தான் இடுப்பு நிறைய தாயத்தை கட்டி வச்சிருக்கேனே. என்னது தாயத்தா? ஆமா, எங்க வீட்டில் நிறைய முருகன் டாலரு, அப்புறம் என்னது முத்தாரம்மன் கோயில் டாலரு, எல்லா கோயில் டாலரும் கிடந்துச்சு கழுத்தில் மாட்டியது. அவ்வளோத்தையும் எடுத்து நான் இடுப்பில் கட்டிட்டேனே. எல்லா சாமியும் எனக்கு துணையா இருக்கு. எதுக்கு நான் பயப்படணும்? என்னை சுற்றி பேயே அண்டாது பாரா. அட பெரிய பொண்ணு, இது நல்ல ஐடியாவா இருக்கே. எனக்கு நாலு தாயத்தை எடுத்துட்டு வந்திருக்க கூடாதா? நானே இடுப்புலயே இல்ல கையிலேயே கட்டிட்டு இருந்திருப்போம்ல. சரி விடு, சுடுகாட்டுக்குள்ள போன உடனே இடுப்புல இருந்து ஒன்று அவுத்து தாரேன், எடுத்து நீ கையில கட்டிக்க. சரில, வேற பியாயி வந்துச்சுன்னா அதை காட்டிதான் அதை வரட்டணும் நாம. சரி சரி, தாரேன் நீ போ. ஐயோ, சுடுகாட்டை நெருங்க நமக்கே பயமாவுள்ள இருக்கு. சரசு, என் மேல உள்ள கோவத்துல என்னை எதுவும் பழி வாங்கிறாத சரசு.
நீங்க வாயை முடிக்கிட்டு வாங்க முத. எல்லாம் உங்களாலதான். நாங்கள் இப்ப குடும்பத்தோட கடந்து சீரழியதுக்கு காரணமே நீங்க தானே. சரி சரி கோவப்படாத சரசு, போ போ. உமா, சுடுகாடை நெருங்கிட்டோம். ஐயோ, இத பார்க்கவே பயங்கரமா இருக்கு. வா வா, பயப்படாத, அதான் நான் இருக்கேம்ல. எல்லாம் பெரிய பொண்ணு, முத அந்த தாயத்தை கொடு பாப்பா எனக்கு. கல்லறையெல்லாம் பார்த்ததும் காலெல்லாம் நடுங்குது பெரிய பொண்ணு. தயவு செய்து அந்த தாயத்தை தா. ஐயா, இடுப்புல இருந்து எடுக்கணும்ல, கொஞ்சம் இரு. ஏலா தொப்புள்ள கொஞ்சோட எச்ச தொட்டு வச்சுக்கிடுங்க. பேயி அப்பதான் பூராம இருக்கும். லெச்சு, அப்ப நீங்க தான் முத தொப்புள்ள எச்ச தொட்டு வைக்கணும். நீங்க தான் நல்லா தம்மனா மாதிரி தொப்புள்ள காட்டிக்கிட்டு நிக்கிய. கொழுப்படுத்தவா தொப்புள்ள எச்ச தொட்டு வைங்களான்னா இவ்வளவு நம்மள கிண்டல் பண்ணியாளுவேன். வச்சா வைங்க, வைக்கலன்னா என்னனையும் போங்க. சரசு வா, நம்ம போவோம். ஏக்கோ, அதான் சுடுகாட்டுக்கு வந்துட்டோம்ல. இங்கனே ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள ஊத்தி முக்கிட்டு இந்த வழக்குத்திக்கு அதுல வச்சுட்டு போயிருவோமா? ஏல சரசு, அன்னைக்கு ஏதோ மரத்தடியில தானே அதை குழியை தோண்டி முக்க சொல்லிச்சுன்னா, இப்ப இங்கனே முக்குவோங்க. ஒரு மரத்தடி பாரு, அந்த இதுல போயிட்டு முக்கிட்டு வந்துருவோம். ஏக்கோ, உள்ள போக பயமா இருக்குக்கோ. அதான் இங்க வழியிலே இங்கனே போட்டுட்டு ஓடிடலாம். இங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னும் நம்ம தான் இன்னும் கண்ணுல ஒன்றும் காணலல்ல. பயப்படாத, நல்லா பௌர்ணமி நல்ல வெளிச்சமா தான் இருக்கு. அதனால ஒன்றும் ஆகாது. வா, இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போய் ஒரு மரத்தடி நனலை பார்த்து அதில் போயிட்டு குழியை தோண்டி முக்கிட்டு வந்துருவோம். ஆமா, லட்சுமி சொல்றதும் சரிதான். நம்ம அப்படியே செய்வோம். ஆமா, வாங்க போ. முருகா 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 முருகா, நீதான் நீ காப்பாத்தன முருகா. ராத்திரி எந்த மரத்தை பார்த்தாலும் பயமா தாங்க இருக்கு. இங்க பாரு சரசு, எதையும் கண்டுக்காத. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை நினைச்சுக்கிட்டு இந்த இதுல குழிய தோண்டி இதுல ஊத்தி விடு. இந்த மரத்துக்கு இடையில மரத்தை பார்த்தா மரமே பேய் கணக்காக தான் இருக்கு. இதுல எந்த இடத்துல குழிய கிள்ளியது? இந்தா அங்கன தள்ளி ஒரு மரம் இருக்கு பாருங்க, நான் அங்கன போவோம். இந்த அங்கன கல்லறா இருக்கு, அங்கனையா? ஆமா, போலாம்.